மல்லி போட்டுக்கலாங்க. மிளகாய் சூடாயிடுச்சு, மல்லி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். நம்ம காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காய் வந்து அது 1/2 கிலோ. கொத்தமல்லி சூடாயிடுச்சுங்க. 1 ஸ்பூனு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வறுத்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு நல்லா வறுபட்டோம். அடுப்பு சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் பருப்பு நல்லா பொறுமையாக வறுபடும், இல்லைன்னா கருகிடும். அடுப்பு வேகமாக வச்சிங்கன்னா. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 10 எண்ணெய்க்கையில் ஒரு வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தயம் அதிகம் போட்டால் கசப்பிடிக்கும். அதனால சும்மா அந்த வாசத்துக்காக ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்லாக அரிஞ்சு வெட்டி வச்சுருக்கு. அது ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். ஒரு மேல் மூடியில் ஒரு பாதி போட்டுக்கலாங்க. பெரிய மூடியாக இருந்தால் பாதி போட்டுக்கலாம். குட்டியாக இருந்ததுன்னா 1 போட்டுக்குங்க. மேல் மூடியில் ஒரு அப்படியே பல்லாக கிளிக்காக அரிஞ்சு போட்டுக்குங்க. அதையும் அதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் வறுபட்டோம். அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு வருங்க, இல்லைன்னா பருப்பு டக்குன்னு தீஞ்சிரும், கருகிரும். பாருங்க, வறுவிட்டுருச்சு, நல்லா பருப்பு செவந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆயில் ஊற்றல. இப்போ நல்லா வறுத்த பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டிங்கன்னா மணமாக இருக்கும். அந்த மிளகாய் வந்து எண்ணெயில் வணக்கினாவே அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா செலவுமே கொஞ்சம் எண்ணெயில் வரும். ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்ற வேண்டியதில் போய் ஊற்றி அந்த மாதிரி கொஞ்சம் பரட்டிக்கிட்டா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம். அந்த கடைசியாக எண்ணெய் ஊற்றி வறுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ மணமாக இருக்குது, வாசமாக இருக்குது, நல்லா மணங்குது. அரைச்சிக்கலாம், அதை பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸியில் போட்டுக்கலாம். அந்த 2 கோடு அதான் இது அமுத்திட்டேன் நான். அது எப்பவுமே அது மட்டும்தான் அமுத்திட்டு இருக்கணும். கடைசி மிக்ஸி சாரில் போட்டாச்சுங்க, ஆறட்டும். இது 6 வரல, அதுக்குள்ளே நம்ம கோவக்காய் வணக்கிக்கலாம். கோவக்காய் வணக்கிறதுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கோவக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வணக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வணங்கும். ஏன்னா காய் உண்டுன்னு இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வணக்கிறோம். நீங்கள் காய் கொஞ்சமாக வணக்கிறப்ப இருந்தால் ஒரே டைமில் போட்டு வணக்கலாம். எங்களுக்கு காய் உண்டுன்னு இருக்குது. நல்லா வணக்கலாம். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு எல்லா காயுமே இந்த பதத்துக்கு வணக்கி எடுத்துக்கலாம். எடுத்து கொட்டிக்கலாம். எல்லா காயுமே அதே மாதிரி வணக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் வணக்கி எடுத்து வச்சோம். இப்போல்லாம் ஒன்றா போட்டு வணக்கிட்டோம். இது வணக்கிறது தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். அடுப்பு நல்லா கொஞ்சம் ஹைலியே வச்சு வணக்குங்க, அப்போ சீக்கிரம் வணங்கிடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் வணக்கணும் அதுக்கு. அப்போ தான் கோவக்காய் நல்லா அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும், நல்லாவும் மணமாகவும் இருக்கும் சாப்பிட.
அப்போல்லாம் அந்த கோவக்காய் வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பழம் பொரிச்சு வேலியில் நிறைய காய்ச்சிருக்கோம், பழம் பொரிச்சு சாப்பிடுவோம். அப்போல்லாம் அந்த கோவத்தலையை பொரித்து பஜ்ஜி போடுவாங்க, பொரியல் செய்வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைச்சா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இங்கே கிடைக்கல அந்த தலையெல்லாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோவக்காய் பாருங்கள் நல்லா வணக்கி எடுத்து வச்சாச்சு. நல்லா வணக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வணக்கலாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலையை வணக்கிக்கலாம். நம்ம செவக்க வறுக்க வேண்டியது இல்லைங்க, பொரியலுக்குங்கிறதுனால கொஞ்சம் வணங்கினா போதும். பாருங்க, இந்த கொத்தமல்லியெல்லாம் வறுத்து வச்சிடலீங்களா, அதில் ஒரு 4 பச்சை பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம், பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி பொடியை போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைப்பாக தாங்க அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் பொடி போட்டு வணக்கிக்கலாம் நல்லா. நல்லா வணக்கியாச்சுங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்காயில் போட்டு தண்ணி புழிஞ்சிருக்கிறோம், அதனால வந்து உப்பு பார்த்துட்டு போடுங்க. எல்லாம் போட்டு வணக்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் தூள் உப்பு போட்டு கிளறிக்கிங்க. பார்த்துக்கிட்டு போடுங்க உப்பு. நம்ம ஏன்னா அதுலேயும் போட்டு இதுலேயும் போட்டோம்னா கசப்பு ஆயிரும். நல்லா கிளறிட்டு காய் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க. காய் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் வணக்கும் போது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பொடி போட்டோடனே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. கோவக்காய் வணக்கிறதுக்கு மட்டும் அடுப்பு கையில் வைங்க, மீதியே சிம்மில் வச்சு செய்யுங்க. பாருங்க நல்லா வணங்கிருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. இந்த மாதிரி வணக்கி சாப்பிட்டு பாருங்கள், கோவக்காய் கிடச்சிதுன்னா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே யூடியூப் செல்வி சேனலுக்கு வந்து பெல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.